வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். தேசிய சுதந்திர முன்னணியை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஊவா மாகாண சபையின் 2 உறுப்பினர்கள் கட்சியிலிருந்து விலகல். இலங்கையுடனான பரஸ்பர உற்பத்தி திறன் மிக்க தொடர்புகளை மேலும் வலுவூட்டுவதற்கு எதிர்பார்ப்பதாக சீன ஜனாதிபதி தெரிவிப்பு. ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவாலை சிறையிலிட டெல்லி நீதிமன்றம் உத்தரவு. இனி விரிவான செய்திகள். அமைச்சர் விமல் வீரவன்ச தலைமையிலான தேசிய சுதந்திர முன்னணியை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஊவா மாகாண சபையின் 2 உறுப்பினர்கள் அந்த கட்சியிலிருந்து விலகியுள்ளனர். ஊவா மாகாண சபையின் கூட்டம் இன்று நடைபெறும் போதே இவர்கள் இருவரும் தேசிய சுதந்திர முன்னணியில் இருந்து விலகியுள்ளனர். இதன் பிரகாரம் ஐக்கிய தேசிய கட்சியுடன் தாம் இணைந்து கொண்டதாக ஊவா மாகாண சபையின் உறுப்பினர் மிகிமல் முனசிங்க தெரிவிக்கின்றார். பொருளாதார ரீதியாக நாட்டை பின்தள்ளும் கொள்கையை நோக்கி இந்த அரசாங்கம் செல்வதை கடந்த சில வருடங்களாக தாம் அவதானித்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். முன்னாள் ராணுவ உத்தியோகத்தரான தாம் தாய் நாட்டை நேசிப்பதால் நாட்டை பொருளாதார ரீதியாக பின்தள்ளும் அரசாங்கத்தின் கொள்கையுடன் ஒன்றிணைந்து செயற்பட முடியாத நிலையில் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து கொள்ள தீர்மானித்ததாக மிகுமல் முனசிங்க மேலும் சுட்டிக்காட்டினார். இதேவேளை ஊவா மாகாண சபையின் மற்றொரு உறுப்பினரான WA உதயகுமார தேசிய சுதந்திர முன்னணியில் இருந்து விலகி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடன் இணைந்து கொண்டார். குறிப்பாக தேசிய சுதந்திர முன்னணி என்பது இந்த நாட்டில் உள்ள கட்சி ஒன்றல்ல எனவும் அது சிலர் மாத்திரம் இணைந்து செயற்படுகின்ற ஒரு குழுவாகும் என உதயகுமார குறிப்பிட்டார். இந்த முன்னணி கீழ் மட்டத்திலிருந்து வலுவாக தனது செயற்பாடுகளை முன்னெடுக்கவில்லை என்பதுடன் குறைந்தபட்சம் கடந்த 4.5 வருடங்களாக கட்சி தலைமைத்துவம் தங்களுடன் எவ்வித தொடர்புகளையும் வைத்திருக்கவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இதன் காரணமாக தாங்களும் கட்சி தலைமைத்துவத்துடன் அரசியல் ரீதியாக எவ்வித தொடர்புகளையும் பேணவில்லை என்பதுடன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடன் இணைந்து கொள்ள தாம் தீர்மானித்ததாக அவர் மேலும் குறிப்பிட்டார். இலங்கையுடனான பரஸ்பர உற்பத்தி திறன் மிக்க தொடர்புகளை மேலும் வலுவூட்டுவதற்கு எதிர்பார்ப்பதாக சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் தெரிவித்துள்ளார். சீன ஜனாதிபதிக்கும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கும் இடையில் ஷங்காய் நகரில் இன்று நடைபெற்ற இருதரப்பு சந்திப்பின் போதே சீன ஜனாதிபதி ஜின்பிங் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்திப்பின் போது இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அழைப்பு விடுத்துள்ளார். இலங்கையில் இடம்பெறும் துரித அபிவிருத்தி மற்றும் சீன உதவியினால் முன்னெடுக்கப்படும் கருத்திட்டங்களை பார்வையிட இதன் மூலம் சந்தர்ப்பம் கிட்டும் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் சீன அரசு தலைவர் ஒருவர் இறுதியாக 1986 ஆண்டிலேயே இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருப்பதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ சீன ஜனாதிபதியிடம் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனையடுத்து விரைவில் இலங்கைக்கான விஜயத்திற்கு தாம் முன்னுரிமை அளிப்பதாக தெரிவித்த சீன ஜனாதிபதி சீனாவின் முக்கிய பங்காளியாக இலங்கை திகழ்கின்றது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தவிர ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமைத்துவத்தின் கீழ் இலங்கை துரித பொருளாதார அபிவிருத்தியை அடைந்துள்ளதாக சீன தலைவர் தெரிவித்துள்ளார். சீனாவின் ஆர்வமாக இருக்கின்ற சமுத்திர பட்டுப்பாதை பொருளாதார வலயத்திற்கும் அதனை நடைமுறைப்படுத்துவதற்கும் இலங்கை தீவிர ஒத்துழைப்பு வழங்கும் என்று இதன்போது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ சீன ஜனாதிபதிக்கு உறுதியளித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பு, சுற்றுலா, கைத்தொழில், சைபர் பாதுகாப்பு விடயங்கள் குறித்தும் 2 தலைவர்களுக்கும் இடையிலான சந்திப்பின் போது அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. தங்கல்லை நீதிமன்ற கட்டடத்துக்கு அருகில் துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்தில் காயமடைந்த ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர். சட்டவிரோதமாக நாட்டிற்கு தங்கம் கொண்டுவர முயற்சித்த 2 2 மில்லியன் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபரிடம் கைப்பற்றப்பட்ட 53 மில்லியன் ரூபாவிற்கும் அதிக பெறுமதியுடைய தங்கம் அரசு உடைமையாக்கப்பட்டுள்ளதாக சுங்க ஊடக பேச்சாளர் லெஸ்லி காமினி தெரிவித்தார். சுங்க பிரிவினரால் விதிக்கப்பட்ட அபராத தொகையை செலுத்தியதன் பின்னர் சந்தேக நபர்கள் விடுவிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். சட்டவிரோதமாக நாட்டிற்குள் தங்கம் கடத்துவதற்கு முயற்சித்த போது கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் இவர்கள் நேற்று கைது செய்யப்பட்டனர். சந்தேக நபர்களிடமிருந்து சுமார் 10 கிலோகிராம் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தது. பயணப் பொதிகளில் சூட்சமமான முறையில் தங்க பிஸ்கட்கள் மற்றும் தங்க நகைகள் மறைத்து கொண்டுவரப்பட்டுள்ளதாக சுங்க ஊடக பேச்சாளர் மேலும் கூறினார். சர்வதேச உயிர் பல்வகமை தினம் இன்றாகும். தீவுகளின் உயிர் பல்வகமை இந்த வருடத்தின் சர்வதேச உயிர் பல்வகமை தின தொனிப்பொருளாக அமைந்துள்ளது. 1992 ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையினால் உயிர் பல்வகமை தினம் பிரகடனப்படுத்தப்பட்டது. தீவுகளில் ஒன்றான இலங்கை உயிர் பல்வகமையுடன் கூடிய ஒரு சூழல் கட்டமைப்பு என சுற்றாடல் அமைச்சின் உயிர் பல்வகமை தொடர்பான செயலகத்தின் பணிப்பாளர் பத்மா அபியாகோன் தெரிவிக்கின்றார்.
மனித வாழ்க்கையுடன் உயிர் பல்வகமே ஒன்றிணைந்து காணப்படுவதாகவும் இதனால் உயிர் பல்வகமே பாரிய அச்சுறுத்தல்களை எதிர்நோக்கியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார். மனித செயற்பாடுகளால் உயிர் பல்வகமைக்கு அதிக பாதிப்புகள் ஏற்படுகின்றன. அத்துடன் காலநிலை மாற்றங்களினாலும் உயிர் பல்வகமே பாரிய அச்சுறுத்தலை எதிர்நோக்கியுள்ளது. உயிர் பல்வகமையை பாதுகாப்பதற்கு மக்கள் பாரிய பங்களிப்பை வழங்க வேண்டும் என சுற்றாடல் அமைச்சின் உயிர் பல்வகமை தொடர்பான செயலகத்தின் பணிப்பாளர் பத்மா அபயகோன் குறிப்பிடுகின்றார். தாவரங்கள் மற்றும் விலங்குகள் இருக்கும் இடங்களிலேயே அவை பாதுகாக்கப்பட வேண்டும் எனவும் இதனை பாதுகாக்கும் நடவடிக்கைகளை பொதுமக்கள் தாமாகவே உணர்ந்து செய்ய வேண்டும் எனவும் சுற்றாடல் அமைச்சு சுட்டிக்காட்டுகின்றது. 2014 ஆண்டுக்கான சிறுபோக பயிற்சிகை தொடர்பில் நீர்ப்பாசன திணைக்களம் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் மற்றும் தற்போதைய நிலைமை குறித்து தெளிவூட்டுவதற்கான ஊடகவியலாளர் சந்திப்பொன்று நேற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ප්‍රමාණවත් ජලය ප්‍රමාණය තියෙනවා නම් තමයි අපි කන රැසීමක් පවත්වලා ඉවර වෙලා කොහොමද ජලය ලබා දෙන්නේ කියලා ඉවරලා තීරණය ගන්නේ. ඒ ප්‍රදේශයේ ඉන්න போதிய அளவு நீர் காணப்படும் பட்சத்தில் கூட்டம் ஒன்றை நடத்தி அதனூடாக நீரை விநியோகிப்பது குறித்து தீர்மானிக்கப்படும். மாவட்ட செயலாளர் அல்லது பிரதேச செயலாளர் அல்லது மகாவலி அதிகார சபையின் திட்ட முகாமையாளரின் தலைமையில் இந்த கூட்டம் நடத்தப்படும். நீரின் அளவை கருத்தில் கொண்டு எவ்வாறு பயிற்சியை முன்னெடுப்பது தொடர்பான திட்டத்தை தயாரிப்போம். கிரிந்தலை நீர்த்தக்கத்தின் நீர்மட்டம் அதிக அளவு காணப்படுகின்ற போதிலும் மகாவலி நீர்த்தக்கங்களின் நீர்மட்டம் குறைவாகவே காணப்படுகின்றது. கிரிந்தலை நீர்த்தக்கத்தின் நீரை விநியோகிப்பதன் ஊடாக 50% பயிற்சியை முன்னெடுக்க முடியும். அவ்வாறெனின் 50% பயிற்சியை முன்னெடுக்க முடியும் என நீர்ப்பாசன திணைக்களம் பரிந்துரைக்கின்றது. මහවලින් ජලය ලැබෙන්නේ නැහැ. ඒතර 19000ට කරන්න පුළුවන් වගාව තමයි ගිරිතලේ ජලාශය කරන්න පුළුවන් වෙන්නේ. එතකොට 50%යි කරන්න පුළුවන් වෙන්නේ. ඒතර වාරිමාර්ග දෙපාර්තමේන්තුව அம்பாறை மாவட்டத்தின் நாவிதன்வெளி பிரதேசத்தை ஊடறுத்து நேற்று வீசிய மினி சூறாவளியினால் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது. பலத்த காற்றுடன் கூடிய மழையினால் மரங்கள் முறிந்து விழுந்துள்ளதுடன் சொத்துக்களுக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இந்த மினி சூறாவளியினால் வீரத்திடல், சவளக்கடை மற்றும் மத்திய முகாம் ஆகிய பிரதேசத்தில் உள்ள வீடுகள் சேதமடைந்துள்ளன. யாழ் அரியாலை பகுதியில் பெண்ணொருவர் கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பெண்ணை கொலை செய்து அவரிடமிருந்து தங்க நகைகள் திருடப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. உயிரிழந்த பெண் வீட்டில் தனியாக இருந்த சந்தர்ப்பத்தில் நேற்று கொலை செய்யப்பட்டுள்ளார். உயிரிழந்த பெண்ணின் சடலம் யாழ் போதனா வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. சடலம் தொடர்பான பிரேத பரிசோதனைகள் இன்று முன்னெடுக்கப்பட உள்ளன. இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை எனவும் போலீசார் குறிப்பிட்டனர். நாடு அபிவிருத்தி பாதையை நோக்கி பயணிக்கும் போது ஒரு சாரருக்கு மட்டும் அதை மட்டுப்படுத்தாமல் அனைவரும் அதில் உள்வாங்கப்பட வேண்டும். நாட்டின் பல பாகங்களிலும் மத அனுஷ்டானங்கள் மற்றும் கொண்டாட்டங்களுக்காக வீதி விளக்குகள் கொண்டு அலங்கரிக்கப்படும் போது புத்தளம் மாவட்டத்தின் ஒரு பகுதி இருளில் மூழ்கி கிடப்பது வேதனைக்குரியது. புத்தளம் மாவட்டம் முந்தல் பிரதேச சபைக்குட்பட்ட பகுதியில் அமைந்துள்ள உபைதான் வீடமைப்பு திட்டமே இது. இங்கு மின்சார இணைப்புகள் வழங்கப்படாமையினால் தாம் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்குவதாக இங்கு வாழும் மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். இங்கே உமேதாபுரத்தில் நாங்கள் வசிக்கின்றோம். எல்லாம் வேண்டி தண்ணி இல்லை, கரண்ட் வசதிகள் இல்லை. எல்லாம் கரண்ட் வசதிக்கு வயர்கள் எல்லாம் செட் பண்ணி எல்லாம் இருக்கின்றது. அதுக்காக எங்களுக்கு தண்ணியும் இல்லை, ஒன்றும் இல்லை. இருக்க மாணவர் பள்ளிக்கூட மாணவர்களுக்கு குளிக்க வர்றதுக்கோ எல்லாத்துக்கும் தண்ணி இல்லாமல் இருக்கு. ஆகவே எங்களுக்கு தண்ணி தருமாறும் இந்த கரண்டுகள் வசதி எல்லாத்தையும் தருமாறும் நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அத்துடன் இங்கு 60க்கும் மேற்பட்ட பாடசாலை செல்லும் சிறார்களும் வசித்து வருவதால் மின்சார வசதியின்றி தம் கல்வி நடவடிக்கைகளை தொடர்வதில் தாம் சிக்கல் தன்மையை எதிர்நோக்குவதாக இந்த மாணவர்கள் கவலை வெளியிடுகின்றனர். குப்பி மற்றும் அரிக்கன் விளக்குகளை வைத்தே தமது கல்வி நடவடிக்கைகளை தொடர வேண்டியுள்ளதாக மாணவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். மின்சார இணைப்புக்காக அனைத்து ஆயத்தங்களும் தயார் நிலையில் உள்ள போதும் மின்சார இணைப்பை வழங்குவதில் ஏன் இந்த தாமதம் என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். வில்லேஜ் கிராமத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு இந்த வீட்டு திட்டத்துக்கு இன்னும் மின்சாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்னும் சரியாக அமையவில்லை. இதுக்கு உள்ள அனைத்து சகலவித வசதியும் ஏற்பாடு செஞ்சு முடிஞ்சாச்சு. டிரான்ஸ்போர் வச்சு முழு லைனும் இந்த வீட்டுக்குரிய அவ்வளவு சகலவித வசதியும் செஞ்சாச்சு. ஆனா இதுவரைக்கும் எங்களுக்கு இதுக்கு மின்சாரம் வழங்கக்கூடிய ஏற்பாடுகள் எதுவும் விதிகள் செய்யப்படவில்லை. அதாவது இதுல மிச்சம் சின்ன பிள்ளைங்க தான் கூடவா இருக்காங்க. 30 குடும்பமா இருந்ததுக்கு ஒரு குடும்பத்துல 6-7 குழந்தைகள் இந்த கிராமத்துல வாழ்ந்து கொண்டிருக்காங்க. எதிர்காலத்திற்கு ஒளியூட்ட வேண்டிய மாணவர்களின் இளமை கல்வி இருளில் மூழ்குவது கவலைக்குரியதே.
இந்திய அரசாங்கத்தினால் இலங்கை பெருந்தோட்ட மாணவர்களுக்கு வருடாந்தம் வழங்கப்படும் புலமை பரிசிலுக்கான தேர்வின் ஒரு கட்டம் இன்று காலை நடைபெற்றது. உயர்தரம் மற்றும் பல்கலைக்கழகங்களில் கல்வி கற்கும் பெருந்தோட்ட மாணவர்களுக்கு இந்த புலமை பரிசில் வழங்கப்படுவதாக இந்திய உதவி உயர்ஸ்தானிகர் ஏ நடராஜன் தெரிவித்தார். இந்த வருடம் புலமை பரிசில் வழங்குவதற்கான நேர்முக தேர்வின் ஒரு கட்டம் ஹட்டனில் இன்று நடைபெற்றது. சபாநாயகர் தொடர்வது விளையாட்டுச் செய்தி. இங்கிலாந்துக்கு எதிரான அனைத்து போட்டிகளும் சவாலாக அமையும் என எண்ணுவதாக இலங்கை அணித்தலைவர் ஆஞ்சலோ மேத்யூஸ் தெரிவிக்கின்றார். அத்துடன் இன்றைய போட்டியை எதிர்கொள்வதற்கு தமது அணி தயாராக உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார். சொந்த மண்ணில் விளையாடும் இங்கிலாந்து எப்போதும் சவால் மிக்க அணியாகும். கடந்த 20-20 போட்டியில் இங்கிலாந்து அணி சவாலாக விளையாடியது. அலஸ்டேர் குக்கும் ஜேம்ஸ் ஆண்டர்சனும் இங்கிலாந்து அணியில் இணைகின்றனர். இந்த இரண்டு வீரர்களும் மிகவும் அனுபவம் மிக்கவர்கள். அவர்கள் இங்கிலாந்து அணிக்கு பாரிய பங்களிப்பு வழங்குவார்கள். இந்த போட்டி சவாலாக அமையும். அதற்கான தயார் நிலையில் நாம் உள்ளோம். அனைத்து கிரிக்கெட் தொடர்களும் நமக்கு முக்கியமானவை. உலகக்கிண்ண போட்டிகள் குறித்து தற்போது அதிக கவனம் செலுத்தவில்லை. எனினும் பங்கு பெற்றும் அனைத்து போட்டிகளிலும் வெற்றி பெறுவதற்கு முயற்சிக்கின்றோம். அடுத்த வருடம் மற்றும் ஒரு உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடர் நடைபெறவுள்ளது. அது நமக்கு மிகுந்த சவாலானது ஒன்றாகும். எனினும் விளையாடும் அனைத்து போட்டிகளையும் முக்கியமானதாகவே கருதுகின்றோம். அனைத்து போட்டிகளிலும் வெற்றி பெற வேண்டும். But we take every game very seriously and we want to win every game. இங்கிலாந்து மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான 5 போட்டிகளை கொண்ட சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் தொடரின் முதலாவது போட்டி இன்று நடைபெறவுள்ளது. லண்டன் ஓவல் மைதானத்தில் நடைபெறவுள்ள இந்த போட்டி இலங்கை நேரப்படி மாலை 5:30க்கு ஆரம்பமாக உள்ளது. 20-20 கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற உற்சாகத்துடன் இலங்கை அணி இன்றைய போட்டியை எதிர்கொள்ளும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்தியை 2:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.